ஐஸ் இப்போதைக்கு அஃபிஷியல் லேட்டஸ்ட் டூக்கான அந்த பிளானை ஸ்கிராப் பண்ணிட்டாங்களாம் அப்படின்னு வெரைட்டி சைட்லேருந்து கன்ஃபார்ம் ஆயிருக்குன்னு ஒரு சில நம்பகத்தன்மையான இடத்துல அப்டேட் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இது ரிட்டர்ன்ஸ்க்கான பேட் நியூஸா இருந்தாலும் குட் நியூஸுமே இருக்கு. எல்லாத்தையும் இந்த வீடியோ நம்ம சேர்த்து பார்த்துருவோம். இந்த கேன்சல் அப்டேட் வரதுக்கு 20 நாளைக்கு முன்னாடியே கெவின் ஃபேஜ் டெட்பிளன் உள்ளரின் ப்ரமோஷன் இன்டர்வியூல இதை பத்தி பேசியிருந்தாரு. ரிட்டர்ன்ஸ் 2 கொடுக்கறதுக்கான இம்மீடியட்டான எந்த ஒரு பிளானும் இல்லன்ற மாதிரி அவர் அங்கேயே சொல்லிட்டாரு. அவர் சொல்லி 20 நாளுக்கு அப்புறம் இந்த ஒரு அப்டேட் வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா ரிட்டர்ன்ஸ்க்கான சீக்வல் வரும். கெவின் ஃபேஜ் கண்டிப்பா சீக்வல் கொடுப்பாரு. ஆனா இப்போ இல்ல, இந்த ஃபேஸ்ல இந்த சாகாலையும் உங்களுக்கு சீக்வல் கொடுக்க முடியாது. இப்போதைக்கு ஃபேஸ் 4 ஃபர்ஸ்ட் ஃபெயிலியராவே இந்த படம் தான் இருந்துன்ற போது கெவின் ஃபேஜ்க்கு நல்லாவே தெரியும் MCU என்ன மாதிரியான ஒரு லோ பாயிண்ட்ல இருக்குன்னு அவருக்கு தெரியும். இது திருப்பி எப்படி மேல கொண்டு போகணும்னு தெரிஞ்சுதான் ஆர்டிஜா உள்ள எடுத்து வந்திருக்காங்க. ஆனா இப்போதைக்கு இட்டர்ஸ்க்கான லைவ் ஆக்ஷன் சீக்வல் எதிர்பார்க்க முடியாது நம்மளாட்டி. ஆனா இட்டர்ஸ்க்கு சீக்வல் வரனாலும் இந்த இட்டர்ஸ் 1 அப்கமிங் ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ்க்கு லீடா அமைஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டோட பிளாட்டாவே செலஸ்டியல் டீம் எடுத்து இருக்க போறாரு. அடுத்து வாட் இஃப் சீசன் 3ல இட்டர்ஸ்க்காக தனியா ஒரு எபிசோட ஒதுக்கி இருக்காங்க. இட்டர்ஸ் எமர்ஜென்சி ஸ்டாப் பண்ணலனா என்ன ஆகும்னு சொல்லிட்டு அடுத்து மார்வல் ஜாம்பிஸ் சீரிஸ்லயே இட்டர்ஸ் அப்பியர் ஆக போறாங்க. அதுமே லீக்ல இருந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இதெல்லாம் ஓகேனாலுமே இட்டர்ஸ் 2 ஏன் இப்ப வேணும்னு எல்லாம் கேக்குறாங்க. இட்டர்ஸ் ஒரு கிளிஃப் ஹேங்கர் எண்டிங்கா முடிஞ்சிருக்கு. அடுத்து அவங்க ஸ்டோரி மோகாம மூவி எப்படி யூஸ் பண்ண போறாங்க தெரியல. மார்வல் நினைச்சா ஈஸியா மல்டிவர்ஸ் வேரியன்ஸ் யூஸ் பண்ணிடுவாங்க. ஆனா மார்வல் இட்டர்ஸ் எப்படி யூஸ் பண்ண போறாங்க வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்து இட்டர்ஸ் ரிலேட்டடா இருக்க குட் நியூஸ் என்னன்னா மார்வல் அனிமேஷன் பிராண்டுக்கு கீழே அனிமே ஸ்டைல்ல ஒரு சீரிஸ் டெவலப் பண்றது ஒரு ஐடியா இருக்கு அவங்களுக்கு. இது ஸ்டில் எங்கே கன்ஃபார்ம் ஆகல, இது ரூமர் தான். ஆனா இந்த இட்டர்ஸ் சீரிஸ் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லாம ஐஸ் ஆஃப் கண்டக்ட் ஒரு அனிமேட்டட் சீரிஸ் டிடென்ஸ் கூப்பர்ஸ்க்கு மத்தியில கன்ஃபார்ம் ஆச்சு. இது அஃபிஷியலா கன்ஃபார்ம் ஆன சமயத்துல T23 அதை பத்தி பேசியிருந்தாங்க, அப்டேட் கொடுத்திருந்தாங்க. பொதுவா இந்த ஒரு ப்ராஜெக்ட் மார்க்குள்ள டெவலப்மெண்ட்ல இருந்தாலும் அது ஸ்கூப்பர்ஸ் மூலமா கன்ஃபார்ம் ஒரு ரூமரா சுத்திக்கிட்டு இருக்கும். அப்படி கூட இந்த ஐஸ் ஆஃப் கண்டக்ட் சீரிஸ்க்கு நடக்கல. அதே மாதிரி லேட்டர் இந்த அட்வான்ஸ் அனிமேஷன் சீரிஸ் கன்ஃபார்ம் ஆகலாம். அது இல்லாம லைவ் ஆக்ஷனுக்கான பட்ஜெட்டை கம்பேர் பண்ணும்போது அனிமேஷனுக்கான அந்த பட்ஜெட் கம்மியா இருக்கும். அடுத்து இட்டர்ஸ் 1 ஸ்டில் எனக்கு ஃபேவரட் படம் தான். அது படத்துல குறை நிறைகள் இருந்தாலும் ஃபேஸ் 4ல வந்த படத்துல குவாலிட்டியான படம். இந்த படத்தோட ஃபெயிலியர் ரீசன் போன அப்டேட் வீடியோல பேசியிருப்போம். அதை நம்ம டீடைலா பேசின ஒரு பெரிய வீடியோ போடலாம். கூட சீக்கிரம் போட டைப் பண்ணி இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்.